அக்டோபர் 2 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் மாறா, உன்னைக்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்க அம்மா செத்து போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் நடந்தது, நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதை பத்தி எதையுமே என்கிட்ட கேட்காத வீரா, நான் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மாறன். அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சொல்ற மாதிரி உங்க அம்மாவை நீ தான் ஏதோ பண்ணியிருக்கிற, எங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன மாதிரி உங்க அம்மாவை நீ ஏதாவது பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாறனுக்கு பயங்கர கோவம் வந்து கையில் வச்சுக்கிற டம்ளரை தூக்கி கீழே போட்டுட்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் நீ தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஐயையோ, இவன் வேற கோவத்தில் போகிறானே, தண்ணி அடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடந்தா எனக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருமே மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ எங்கே போகிற, எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாறனும் கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க அம்மா சமாதிக்கு. என்ன தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பேன்னு நினைக்கிறியா? உன்னைக்கிட்ட சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா நான் தண்ணி அடிக்கிறதே இல்லடி. எப்போயாவது மனசு கஷ்டமாக இருந்தால் நான் எங்கள் அம்மாவை தான் வந்து பார்ப்பேன். அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னால் எனக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அம்மா, ஓ மருமக வந்திருக்கிறா, அவளையும் ஆசீர்வாதம் பண்ணு. ஏம்மா, நானா உன்னை கொன்னேன்? உனக்கு என்னைய எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். எனக்கு உன்னைய அவ்வளோ பிடிக்கும். எல்லாருமே நான் தான் உன்னை கொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ இவளும் உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு மாறன் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வீராவுக்கு மனசு உடைஞ்சு போய் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க, என் தங்கச்சி உன் தம்பி கூட சந்தோஷமாவே இல்லை. அவங்கள எப்படியாவது ஜோசியர் சொன்ன மாதிரி பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஆல்ரெடி உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கையில் ஜோசியர் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்தால் இந்த குடும்பமே நாசமாக போயிடும் அப்படின்னு எல்லாமே சொன்னார். ஆனால் யாருமே அதை நம்பாமல் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே. அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குதா என்ன? அதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி, இங்கே வா, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடு. ஜோசியர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் என்ன முடிவு சொல்ல போகிறேன்னு தானே எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டேன். மாறனும் வீராவும் எங்கேயும் போக வேண்டாம், அவங்க இந்த வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவங்க 2 பேரும் தனியாக போனாங்கன்னா அந்த மாறன் தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்ணுனா கண்டிப்பாக ஜோசியர் சொன்ன மாதிரி வீராவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அவன் நம்ம கூட இருந்தான்னா அவன் தண்ணியை போட்டு வந்தாலும் நம்ம எல்லாருமே சமாளிச்சுக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், அவன் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியோ யார் யாரோ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு மாறன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன கண்மணி, உனக்கு சந்தோஷம் இல்லையா? மாமா என்ன முடிவு எடுத்தாலும் அதில் உனக்கு முழு சம்மதம்னு சொன்னேன். இப்போ அவர் பேச்சை மறுத்து பேசுகிற மாதிரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்கிறவங்க சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும் இல்லை வீரா அப்படிங்கிற மாதிரி வள்ளி ஃபுல் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க மாறன் வீராவுக்கு.